உங்க மேல குற்றம் சொல்றவங்க நிறைய நேரத்தில் எப்படி சொல்லுவாங்க? நீங்க அழிஞ்சு போகணுன்றதுக்காக சொல்றாங்க, உங்களை கெடுக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க இந்த உலகத்துல. ஆனா கர்த்தர் என்னை கெடுக்கணும்னு அப்படி சொல்றதே கிடையாது. என்ன நல்லாக்கணுங்கிறதுக்காக தான் என்கிட்ட பாவம் இருக்குதுன்றதை வெளிப்படுத்துறாரு. பாவத்தை உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா என் மேல புகார் சொல்றது வந்து பிசாசானவன். நீ லாயக்கு இல்லை, நீ தகுதி இல்லை, நீ மோசம் அப்படின்னு சொல்லி ஆளை கெடுக்கிற வேலை பிசாசுடைய வேலை. அதே ஆவியானவர் வந்து சொல்றார், உனக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இது தவறு அது தவறுன்றார். எதுக்காக? என்னை சிறப்பானவனாக மாற்றுவதற்காக. எனக்குள்ள இருக்கிற குறைகளை சுட்டி காண்பிக்கும் போது என்னால ஏன் இணங்க முடியுது, அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க முடியுது. சரி ஆண்டவரே, நான் மாறிக்கிறேன், என்ன மாற்று, எனக்கு உதவி செய்யும் சொல்லி என்ன அவரிடத்தில் அர்ப்பணிக்க முடியுது. அவருடைய அதிகாரத்தின் கீழ்ப்பட்டவனாக நான் எப்படி வாழ முடியுது? ஏன்னா இவரை நம்பி என் வாழ்க்கையை கையில கொடுக்கலாம். இவரை நம்பி என்ன அவர் கையில கொடுத்தனா என்ன நசிக்கிற மாட்டாரு, என்ன பொசிக்கிற மாட்டாரு, என்ன பாழாக்கிட மாட்டாரு. என்ன அவர் கையில கொடுத்தா அவர் என்னை எடுத்து அற்புதமானவனாக ஆசீர்வாதமான மாற்றுவார். அதனாலதான் அவருக்கு கீழ்ப்படிவதிலே எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது.